ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆல்கஹால் வினைசெயல் தொகுதியின் அமைப்பு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்கஹால் வினைசெயல் தொகுதி வந்து OH ஹைட்ராக்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதோட அமைப்பு என்ன அப்படின்னா C-bond O-bond H. இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 108.9 டிகிரி. சிக்மா பாண்டை ஏற்படுத்தி இங்கே வந்து பிணைப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. sp3 இனக்கலப்படைந்த கார்பனுடன் இணைக்கப்பட்டுள்ள OH தொகுதியின் அமைப்பானது நீர் மூலக்கூறில் ஹைட்ரஜனோடு இணைக்கப்பட்டுள்ள OH தொகுதியின் அமைப்பினை ஒத்துள்ளது, அதாவது V வடிவத்தை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா sp3 இனக்கலப்படைந்த அந்த கார்பன் கூட இணைஞ்சிருக்கிற OH தொகுதியோட அமைப்பானது H2O வந்து இந்த முறையில் தான் இணைஞ்சிருக்கும். அப்போ இந்த முறையில் இருக்கிறதுனால இது வந்து இன்வெர்ஸாக பார்க்கும்போது ஒரு V ஷேப்பில் இருக்குது. அதனால் வந்து இதோட இந்த அமைப்பு வந்து இதை H2ஓட அமைப்பு வந்து ஒத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது எப்படி வந்து இங்கே வந்து பிணைப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சிஜனின் ஒரு sp3 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால் கார்பனின் ஒரு sp3 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டாலுடன் நேர்கோட்டில் மேற்பொருந்தி ஒரு C-bond O சிக்மா பிணைப்பை ஏற்படுத்துகிறது. அதாவது ஆக்சிஜனோட ஒரு sp3 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால் கார்பனின் ஒரு sp3 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டாலுடன் நேர்கோட்டில் மேற்பொருந்தி ஒரு சிக்மா பிணைப்பை ஏற்படுத்துது. அதே போல தான் ஆக்சிஜன் மற்றும் ஒரு இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால் வந்து ஹைட்ரஜனின் 1s ஆர்பிட்டாலுடன் நேர்கோட்டில் மேற்பொருந்தி O-bond H சிக்மா பிணைப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சிஜனின் எஞ்சியுள்ள 2 sp3 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்களில் இந்த 2 ஆர்பிட்டால்களில் வந்து ஆக்சிஜனின் தனித்த ஜோடி எலக்ட்ரான்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போது என்ன அப்படின்னா இதுவும் நெகட்டிவ் சார்ஜ், இதுவும் நெகட்டிவ் சார்ஜ். இதோட நெகட்டிவ் வந்து ரிப்பல் பண்ணும். ஸோ அந்த தனித்த இரட்டை விலக்கு விசையின் காரணமாக இந்த மெத்தனாலின் பிணைப்பு கோணம் நான்முகியின் பிணைப்பு கோணமான 109.5 டிகிரியிலிருந்து 108.9 டிகிரியாக குறைந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, sp3 அப்படின்னாவே சிங்கிள் பாண்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். இந்த டயக்ராம் வந்து ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஈஸியாக இந்த டயக்ராமை வச்சு நம்ம இங்கே வந்து ஆன்சர் எழுதிடலாம். ஆல்கஹாலோட வினைசெயல் தொகுதியோட அமைப்பு எழுது அப்படின்னா இவ்வளோதான். அந்த ரிப்பல் பண்ணுற நெகட்டிவ் சார்ஜ் வந்து ரிப்பல் பண்ணுறதுனால அதோட பாண்டு ஆங்கிள் வந்து குறையுது. எவ்வளோலேருந்து அப்படின்னா 109.5 டிகிரியிலிருந்து 108.9 டிகிரியாக குறைந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவாக ஒரு விஷயத்தை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.